நடிகை சமந்தா டைரக்டர் ராஜ் நடிமூரை காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சமந்தா வந்து நாக சைத்தன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா சில காரணங்களால் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியாது. ஆனாலுமே அவங்க அந்த மேரேஜ் டைம் பீரியட்லாம் பார்க்குறப்ப இவங்கள மாதிரி ஒரு ஜோடி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள கொண்டாடினாங்க. ஆனாலுமே அவங்களோட டைவர்ஸை இப்போ வரைக்கும் யாருனாலுமே ஏத்துக்க முடியாம தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா நடிகை ஜோபிதா துலிபாலாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா சமந்தா மட்டும் ஏன் இன்னும் தனியாவே இருக்காங்க, அவங்களும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சமந்தாக்கும் வந்து ரீசெண்டா மயோசிட்டிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்தனால அவங்களும் ரொம்ப வீக்காகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே சமந்தா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே வீக்கா இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சமந்தா விட அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் சமந்தா கொஞ்சம் வருஷம் சினிமாலேருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மேன் டு சிட்டாட்டில் இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து சமந்தா நடிக்கிறப்ப தான் டைரக்டர் ராஜ் நடிமூர் கூட வந்து பழக்கம் ஏற்பட்டு இப்போ காதலிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ராஜ் நடிமர் கூடவும் அவங்களோட ஃபேமிலி கூட இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே சமந்தா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியும் போல 2 ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி தான் 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ராஜ் நடிமர் கூட இருக்க ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது சமந்தா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே பரவாயில்லப்பா, சமந்தா ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்போ வச்சு அவங்க சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்களே, ஸோ இவங்களே கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. இருந்தாலுமே வந்து ராஜ் நடிமருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்க எப்பெல்லாம் ஃபோட்டோ போடுறாங்களோ அவங்களும் அப்போல்லாம் ஏதாவது ஸ்டோரி போட்டு இவங்கள தாக்குற விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியால சமந்தா போட்டிருக்க ஒரு வீடியோ வந்து செம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சமந்தா வந்து ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து ராஜ் நடிமோர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா சமந்தா இப்போ ஒரு ஃபேஷன் ஷோக்காக துபாய்க்கு போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப தான் வந்து சமந்தா வந்து ஒருத்தரோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் அதில் இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக ராஜ் நடிமோர் கூட தான் துபாய் போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா இப்போல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் பரவாயில்ல, சமந்தா வந்து பழைய சமந்தாவாக மாறிட்டு இருக்காங்க, சீக்கிரமே ராஜ் நடிமூர் கூட அவங்க மேரேஜ் பண்ணிக்கட்டும், இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.